பாடி அவர் நாமத்தை உயர்த்தி போற்றுவோம். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறேன் இடத்திலும் வந்து அவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அந்த தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவும் அந்த மகத்துவமானவர் இவளிலே நாம் பார்ப்போம். அவரை ஆராதிப்போம். சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு அவர் நாமத்தை கரங்களை தட்டி உயர்த்தி அவரை பார்ப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியே என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியே என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஒற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மாலாய்
வாசம் பண்ணுகிறார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் புகழும் பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பொங்கி பொங்கி எழுகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவரை நீங்கள் நானும் கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு பெரிய பாக்கியம், என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்பது. அவரை நாம் பாடுவோம், தொடர்ந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம் நடுவிலே அவர் கிரியை செய்வாராக. பரலோக பிதாவே, இந்த ஆராதனை நம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். பிரசன்னராய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளினவராய் எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தில் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய கரங்களிலே முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நம்முடைய ஜனங்களின் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவீராக. அவள் நிற்கிற இடத்திலே இந்த இடம் அசையட்டும். உம்முடைய பிரசன்னத்தை அவள் அனுபவிக்கட்டும். உம்முடைய மகிமையை காணட்டும். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கிலும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அந்த இடத்துல நீர் மகிமைப்படுவீராக, ஆவிக்குள்ளாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் யாவும் சேர்ந்து நம் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எஸ், அவரை நம்பும் அவருடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாக்கியவான்கள். எஸ், அவரை நம்பி வந்திருக்கிற நாம் பாக்கியவான், பாக்கியவதி. அந்த ஒரு கிருபை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவரை பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருக்கிறேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருக்கிறேன். பாடுவோமா. நீரே என் துணையான, என் கேடகமான, என்னை நினைப்பவர் ஆசீர்வதிப்பவர், முடிவு பரிந்தும் உண்மையே நம்புவேன். எஸ், பாடுவோம். ஒரு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி கற்றி பாடி அவரை உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, Way
பிள்ளைகளாக கர்த்தர் வைக்கிறார். ஆனால் இந்த ஆராதனையில எனக்கு பிறந்த அன்பு உள்ளத்தோடு, அந்த அன்பு இருதயத்தோடு அவரை நம்ம இந்த இடத்துல பாடிக்கொண்டு இருக்கிறோம். அவரே நம்முடைய அன்பு நேசராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு பாராட்டின அவருடைய இரக்கங்கள், அவருடைய தயவு, அவருடைய அன்பை நாம் நினைக்கும் போது அவரை பார்க்கிலும் அன்பை உலகத்தில் நமக்கு காட்டுவது ஒருவரும் கிடையாது. அவரே ஒரு பரிபூர்ணமான அன்பு, சுத்தமான அன்பை காண்பிக்கிறவர். அவர்கள் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு சூழலிலும் அவர் பாராட்டின அவருடைய கிருபையில் அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நாம் நடந்த போது, நாம் உட்கார்ந்த போது, நாம் வேலை செய்த போது, நாம் உறங்கின போது, எல்லா நேரங்களும் நம்மை நடத்தினாரே, அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அது அவருடைய அன்பை காட்டுகிறது. அந்த அன்பை நாம் நினைவு கூறுவோம். அவர் நம் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை எண்ணி இவளை நாம் அவரை ஆராதிப்போம். அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அவரை ஆராதனைக்குரியவராய் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நல்ல நேசரை இந்த வேளையிலே நாம் பாடி ஒரு நாமத்தை நாம் தொடர்ந்து நாம் உயர்த்துவோம். Glory to God. உம்மை பாடாத நாட்கள், உம்மை தேடாத நாட்கள் இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? நமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? எஸ், நமக்காக ஒரு அன்பு காட்டுகிறார் என்றால் அவரை இல்லாமல் நம்ம யாருக்காக வாழ முடியும்? அவரை இல்லாமல் நம்ம யாரை பாட முடியும்? இவளை நம்ம அவரை ஆராதிப்போம். உள்ளத்தினாலத்திலிருந்து அவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். நம்ம நல்ல நேசரை, அந்த அன்பு நேசரை நம்ம ஆராதிப்போம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை
ஹalleluya. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவரை பாடாத நாட்கள் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடலை அவர் நம்முடைய நாவிலே கற்று வைத்திருக்கிறார். எத்தனை பாடல்கள், எத்தனை பாடல்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து உண்டாகும். அவரை தேடாத நாட்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நாம் அவரை தேடுகிறோம். அவரை அப்பான்னு நம்ம அவரை தேடுகிறோம், தகப்பனேன்னு நம்ம அவரை தேடுகிறோம், மெய்ப்பரேமை என்று தேடுகிறோம். எஸ், அவர் நம் நடுவில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் மகத்துவமானவர், அவர் மகத்துவமானவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், நாம் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் அதிகமாய் அவர் செய்கிறவர். அவர் எப்படி செய்கிறார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் அவரை செய்து முடிக்கிறவர் அவர். அவர் எப்படி பண்ணுகிறார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் அதை பண்ணி முடிக்கிறவர் அவர். அதை எப்படி ஆக்குகிறார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் அதை ஆக்குகிறவர் அவர். அவரை தான் நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய வல்லமை பெரியது. அவருடைய அக்கினி இந்த ஆராதனை நடுவில் நம்ம மத்தியிலே அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். விழலை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பெந்தகோஸ்தே நாளில் நடந்தது போல இந்த ஆராதனையும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அன்று நடந்த அதே கிரியை இன்றைக்கு இந்த ஆராதனை கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அன்று தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அவர் ஆவிக்குள் ஆக்கினது போல இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் அவருக்குள் ஆக்கி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் இந்த வேளையிலே ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஊற்றிடுமே வல்லமை. பாடி கட்டுவிடுதலையோடு நாம் ஆராதித்து போகிறோம். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. சேர்ந்து எல்லாரும் ஒரு குரலாய் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலங்கிடு. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் சொல்லுவோம். வல்லமை வல்லமை தாருமே,
Father, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பெரியவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், உன்னதமானவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Is moving. அவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அறியாத ஒருவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். மகிமைக்கு பாத்திரம் நம் நடுவிலே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். He is glorified. He is glorified. நன்றி இயேசு. நன்றி, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை எடுக்கிறோம் நல்ல பிதாவே.